உங்களுடைய நாடகத்தை பார்த்து கொண்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், நீங்கள் தான் நாடகம் ஆடுவதில் கில்லாடியாச்சே என்று திமுக அரசை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடி அவர் பேசியிருக்கிறார். மீண்டும் நான் ஏகனாபுரம் வருவேன், இந்த ஊருக்குள் வருவதற்கு எனக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது, அதற்கான கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது, இருப்பினும் நான் மீண்டும் ஏகனாபுரம் ஊருக்குள் வருவேன் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்ப்பதற்கான சட்டவழி போராட்டங்களுக்கும் நான் துணை நிற்பேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த பேச்சு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசும் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் பரந்தூரில் அவ்வாறான நிலைப்பாடு ஏன் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். 910 நாட்களாக அங்கு மக்கள் போராடி வரக்கூடிய நிலையில் அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பதும் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பரந்தூரில் விமான நிலையம் என்பது அவசியம் என்ற ஒரு கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். பலகட்ட பேச்சுவார்த்தை பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக அந்த பகுதி மக்களுடன் தமிழ்நாடு அரசு நடத்திய நிலையில் அது மீண்டும் மீண்டும் தோல்வியே சந்தித்தது. அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் அந்த பகுதி மக்களிடையே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தையை மேற்கொண்ட போதிலும் அந்த மக்கள் தங்களுடைய கருத்தில் நிலையாக இருந்ததையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் அரசு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. மத்திய அரசும் இதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது விஜய் அந்த பகுதி மக்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது இந்த வகையில் பரந்தூரில் நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்களின் அடுத்த கட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதனை கடந்து விஜயனுடைய அரசியல் என்ற வகையில் பார்த்தோமேயானால் அவர் தனது முதல் கள அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் தன்னுடைய கொடி கட்சி முக்கியமான அதிகாரப்பூர்வ பாடலை வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு மாதம் கழித்து வெற்றி கொள்கை மாநாடு ஒன்று நடத்தி தன்னுடைய மாநாட்டில் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கொள்கை வழி தலைவர்கள் குறித்த தன்னுடைய விளக்கங்களையும் அளித்தார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற அந்த மாநாடு. அதற்கு பிறகு அவர் களத்திற்கே வரவில்லை. களத்திற்கு ஏன் அவர் வருவதில்லை? பனையூரில் இல்லத்தில் இருந்து கொண்டே அரசியலை மேற்கொண்டு வருகிறார். மிக கூடுதலாக வெள்ள பாதிப்பில் விழுப்புரம், இங்கு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், சென்னை சுற்றுவட்டார பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட போது அவர் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கியது கடும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக, விமர்சனத்திற்குரிய ஒன்றாக மாறியது. பனையூரில் இருந்து கொண்டே அவர் அரசியல் செய்கிறார், அறிக்கை வாயிலாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கான களம் என்பது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியலில் இருக்காது என்று தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்த நிலையில் தற்போது பரந்தூரில் அவர் தனது கள அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். மிக சமீபமாக பெரியார் குறித்த சீமானின் விமர்சனங்கள் குறித்து தன்னுடைய கொள்கை வழி தலைவரான பெரியாரை விமர்சிக்கும் போதும் ஏன் தாவேகாவும் அதனுடைய தலைவர் விஜயும் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் எதிர்கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அவர் தன்னுடைய கள அரசியல் பயணத்தை பரந்தூரில் இருந்து விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு நான் தொடங்கி இருக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இங்கு நான் பேசுவது ஓட்டு அரசியலுக்காக அல்ல என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். கள அரசியல் குறித்த விமர்சனங்களை கடந்து தற்போது அவர் பரந்தூரில் மக்களிடையே சந்தித்து பேசியிருக்கிறார். விமான நிலையம் வருவதற்கான எந்தவித சாத்தியக்கூறும் இங்கே அமைக்கப்படக்கூடாது, இந்த இடத்தில் அமையக்கூடாது என்றும் அவர் பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சுக்கான எதிர்வினை எப்படியாக அமைய போகிறது? பரந்தூர் மக்களின் போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்குமா? அதற்கு கூடுதல் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் விஜய். பரந்தூர் மக்களுக்கான அந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதை கடந்து மேலும் அவருக்கான அரசியல் நிலைப்பாட்டிலும் கள அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இது பரந்தூர் மக்களின் கோரிக்கைக்கு விடை கிடைக்குமா? அதனை கடந்து விஜய் அரசியல் பயணத்திற்கு அவர் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கும் பதிலாக இருக்குமா? இதனுடைய நீட்சி எப்படியாக இருக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். விஜய் ஒரு மிக முக்கியமான ஒரு அழுத்தத்தை மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக மாநில அரசுக்கு கொடுத்திருக்கிறார் என்றே இந்த கள அரசியல் பயணத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சரவணன். தம்பி தமிழரசன், அதே நேரத்தில் விஜய் குறிப்பிட்டு பேசும்போது அரிட்டாப்பட்டி தீர்மானத்திற்கு வரவேற்பு அளித்தார். அதே நேரத்தில் அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய மக்களும் நம் மக்கள் தான், தற்போது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் நம் மக்கள் தான், அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இருக்கிறது, வளர்ச்சியும் தாண்டி இதில் அவர்களுக்கு ஆதாயம் ஏதோ இருக்கிறது என்று விஜய் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அது குறித்து விவரங்கள். சரவணன், அரசு திமுக அரசு டங்ஸ்டன் போராட்டத்தை ஒரு விதமாக கையாண்டு இருக்கிறது. அந்த மக்களுடைய குரலுக்கு செவிசாய்த்திருக்கிறது. ஆனால் பரந்தூர் மக்களின் குரலுக்கு ஏன் செவிசாய்க்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்க ஆலை அமைப்பதற்கு அந்த பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு
தீர்மானமும் அதற்கு எதிரான நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக முதலமைச்சரும் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருந்தார், நான் முதலமைச்சராக இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்க ஆலை திட்டம் அமைக்கப்பட மாட்டாது என்ற ஒரு உறுதியையும் அளித்திருந்தார். அவ்வாறான உறுதி அரிட்டாப்பட்டியில் கொடுத்திருக்கும் போது ஏன் பரந்தூர் மக்களுக்கு மட்டும் இப்படியான ஒரு நிலைப்பாடு, அந்த மக்களின் கோரிக்கைக்கு ஏன் உடனடியாக தீர்வு கிடைக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆனால் திமுக அரசு தொடர்ந்து பரந்தூர் பகுதி தான் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும், அதுதான் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து அம்சங்களுக்கும் சரியான ஒரு இடத்தேர்வாக அமையும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து வருகிறது. இழப்பீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களிலும் அவர்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்ததையும் நாம் பார்த்தோம். இருப்பினும் திமுக அரசு அதில் இருந்து பின்வாங்குவதாக தெரியவில்லை. அதனை கடந்து 910 நாட்களாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேறுபாட்டை குறிப்பிட்டுதான் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அரிட்டாப்பட்டியில் ஒரு நிலைப்பாடு, பரந்தூரில் ஏன் ஒரு நிலைப்பாடை எடுக்கிறீர்கள், ஏனென்றால் இங்கு உங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறது என்ற வகையில் அவர் பேசியிருக்கிறார். நேற்றைக்கு நான் முன்னரே குறிப்பிட்டது போல நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் பரந்தூரில் விமான நிலையம் அமைவது காலத்தின் கட்டாயம், அது அவசியம் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். சென்னை போன்ற மிக வளர்ந்து வரக்கூடிய, ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த நகரத்தில் இவ்வாறான விமான நிலையம் அவசியம். உலகமயமாக்கலில் உலக தொழில் வளங்களை ஈர்க்கக்கூடிய அந்த வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் விமான நிலையம், அந்த உள்கட்டமைப்பு வசதிகள் என்பது தேவை. எனவே பரந்தூரில் விமான நிலையம் அவசியம் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து ஆளும் அரசு என்பது பதிவிட்டு வருவதையும் நாம் பார்த்து வருகிறோம். இருப்பினும் அதனுடைய வேறுபாட்டை குறிப்பிட்டு ஒரு காரணத்தை, விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தற்போது அவர் அந்த மக்கள் மத்தியில் பேசிவிட்டு அந்த திறந்த வேனில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினரை சந்தித்து விட்டு அங்கு மக்களுடைய ஆரவாரங்களுக்கு கையசைத்து விட்டு சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய கட்சி கொடி அந்த துண்டை அணிந்திருந்த நிலையில் தற்போது பச்சை துண்டை அணிந்து கொண்டு அவர் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கையசைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பச்சை துண்டை அணிந்து அவர் தற்போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கையசைத்து ஆதரவு தெரிவித்துவிட்டு புறப்பட்டு கொண்டிருக்கிறார். கட்சி கொடி அந்த வண்ணத்தை மேலே அணிந்திருந்த நிலையில் தற்போது பச்சை துண்டை அணிந்திருக்கிறார். விவசாயிகளில் மத்தியில் நான் என்னுடைய கள அரசியலை தொடங்குகிறேன் என்று, விவசாயிகளுக்காக எப்போதும் நிற்பேன் என்றும் அவர் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது? அரிட்டாப்பட்டியில் ஒரு நிலைப்பாட்டை தீவிரமாக எடுத்த திமுக அரசு இந்த விஜயனுடைய இந்த பேச்சுக்கு என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறது? தமிழ்நாட்டு அரசினுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு லாபம் தான் உங்களுக்கு பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது என்ற அந்த கருத்துக்கு திமுக தரப்பில் இருந்து எப்படியான எதிர்வினை வரப்போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரவணன்.